சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். மருத்துவர் மீது நடவடிக்கை எடு. நீதி வழங்கு, 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 செல்விக்கு நீதி வழங்கு, செல்விக்கு நீதி வழங்கு. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சைனஸ் பாதிப்புக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தமிழ்ச்செல்வி என்ற பெண் உயிரிழந்த நிலையில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையே காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற மாவட்ட ஆட்சியரும் போலீசாரும் அவர்களிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். 21 தமிழ்ச்செல்வி அவர்கள் மூக்குவலி தொந்தரவு காரணமாக மருத்துவரை சந்தித்த போது அவர்கள் அனைத்து பரிசோதனை மேற்கொண்டு உங்களுக்கு மூக்கில் சிறு சதை வளர்ந்திருப்பதாகவும் அதை காப்பீடு திட்டத்தில் சாதாரண அறுவை சிகிச்சை செய்தால் போதும் சரியாகிவிடும் என்று சொன்னதன் அடிப்படையில் 21 அன்று தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு காலை 9 மணிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டார்கள். அறுவை சிகிச்சை அறை வர தமிழ்ச்செல்வி உடல் ஆரோக்கிய தகுதியுடன் அவர் நடந்துதான் சென்றார். அதற்கு பின்னால் மதியம் 2 மணி அளவிலே அவரை எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் எந்தவித எங்களுக்கு தகவலும் கொடுக்காமல் செயற்கை சுவாசம் வெண்டிலேட்டருடன் அவர்கள் ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பின்பு எந்த தகவலும் மருத்துவர் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. சிறு நேரம் கழித்து நாங்களாக வழியே சென்று கேட்டபோது அவர்கள் தமிழ்ச்செல்விக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்த போது இதயம் துடிப்பு குறைந்ததனாலும் அதனால் மூளைக்கு செல்கின்ற ஆக்சிஜன் அளவு குறைந்து மூளை பாதிக்கப்பட்டதாகவும் தகவல் சொன்னார்கள். அதை சிறிது நாளைக்கு சரியாகிவிடும் என்று எங்களுக்கு தகவல் சொன்னார்கள். கிட்டத்தட்ட 21 25 வரை எந்த சிகிச்சையும் முறை சார்ந்து தமிழ்ச்செல்விக்கு செய்யப்படவே இல்லை. அதற்கு பின்னால் எங்களுடைய உறவினர்களை கொண்டு நாங்கள் போராட்டம் நடத்திய பின்பு மாவட்ட ஆட்சியருக்கும் கண்காணிப்பு முறையாக கோரிக்கை அளித்த பின்பு இவர்கள் மறுநாள் 26 அன்று மருதிலிருந்து மருத்துவக் குழு அறிவித்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை மேற்கொண்டார்கள். ஏழை மக்களாகிய நாங்கள் இது போன்று போராடித்தான் அரசு மருத்துவமனைகள் சிகிச்சை அளிக்க வேண்டுமா? கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்து நேற்று 16 அன்று தமிழ்ச்செல்வி இறந்ததாக எங்களுக்கு செய்தியை சொன்னார்கள். கிட்டத்தட்ட தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. அவர் அங்கன்வாடி மையத்தில் பால்கரை அங்கன்வாடி மையத்தில் தற்காலிக சமையலராக பணி செய்து கொண்டு வந்திருந்தார். அவருக்கு மூக்கில் சிறு தொந்தரவு இருக்கின்ற சொன்னதன் அடிப்படையில் இந்த ஆபத்தினை பற்றி முக்கியத்துவத்தை பற்றி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கவே இல்லை. அவர் தாயிற்கோ அவர் கணவருக்கோ தெரிவிக்காமல் இது சாதாரண அறுவை சிகிச்சை என்ற பெயரில் தான் அவர் அனுமதிக்கப்பட்டார். இந்த சிகிச்சையினுடைய முக்கியத்துவத்தை ஆபத்தை அவர்கள் உணர்த்தி இருந்தால் தமிழ்ச்செல்வியை இங்கேயோ அல்லது வெளியிலேயோ மதுரையிலேயோ அவர்கள் சென்று சேர்த்து தமிழ்ச்செல்வியை அறுவை சிகிச்சை செய்து இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பார். எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியை இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்யறதுங்கிற பேரில் இவர்கள் கொலை செய்து விட்டார்கள். தமிழ்ச்செல்வி இந்த ஒரு தமிழ்ச்செல்வி மட்டுமல்ல, இனிமே இருக்கக்கூடிய பல தமிழ்ச்செல்விகளுக்கு இது மாதிரி கவனக்குறைவினால தவறான சிகிச்சை இந்த மருத்துவர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் தமிழ்ச்செல்விக்கு இறப்புக்கான மருத்துவருக்கு அறுவை சிகிச்சைக்கு காரணமாக இருந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மைக்கு புறம்பாக ஊடகத்திலே பேட்டியளித்த மருத்துவனுடைய கல்லூரி முதல்வர் அவர்களே நாங்கள் கண்டிக்கின்றோம். நாங்கள் இங்கே போராட்டம் செய்து கொண்டிருந்த போது தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு இளநீர் கொடுத்தோம், பால் கொடுத்தோம் என்றெல்லாம் அவர்கள் செய்தியை ஊடகத்தில் பரப்பிக் கொண்டிருந்தால் இது நாங்கள் குடும்பத்தின் சார்பாக, உறவினர் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக வன்மையாக கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். இது போன்று பல தமிழ்ச்செல்களை இந்த மருத்துவமனைகள் பழி வாங்கி விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்ச்செல்வியின் இழப்பீட்டுக்கு கிட்டத்தட்ட 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை இந்த அரசு வழங்க வேண்டும். அவருடைய கணவருக்கு அரசே மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்து உயிரை பிறந்த தமிழ்ச்செல்விக்கு அவருடைய கணவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தவறான சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் மீது மருத்துவர் ஆணை டீன் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அரசு நாங்கள் இந்த கோரிக்கை எங்களுடைய கோரிக்கையை முழுமையான அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கும் வரைக்கும் நாங்கள் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம். அது சாலை மறியல் போராட்டமாக உள்ளூர்ப்பு போராட்டமாக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். உடலை தற்காலமே எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வரை நாங்கள் உடலை வாங்குவதாக இல்லை. சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.